எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்தா. என்னாச்சுன்னா, தாத்தா பராரே கதற விட போறாரு அப்படின்ற மாதிரி நாயுடு தாத்தா வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. திருப்பதி லட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து மாட்டு கொழுப்பு, மீன் ஆயில்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது காழ்ப்புணர்ச்சி காரணமா இருந்தாலும், அஸ்யூம் ஒரு வேளை உண்மையா இருந்துச்சுன்னா, இந்தியாவில் மொத்தம் 80%லேருந்து 85% வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயிருப்பாங்க. எல்லாரும் லட்டு சாப்பிட்ருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இதுல வெஜிடேரியன் சொல்லிக்கிற நிறைய பேர் இப்போ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் அவங்களுக்கே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. டிடிடி தேவஸ்தான கமிட்டியில இருந்து ஒரு குருமார்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்தியம் வச்சிருக்காரு. சத்தியமா நாங்க ஆட் பண்ணல, இது மாதிரி கொழுப்புலாம் நாங்க ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. இவருடைய சத்தியத்தை நம்புறதா இல்ல சயின்ஸ் நம்புறதா ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க சொல்லணும்னு தோணுது. இப்போ ஒரு வீட்ல ஒரு அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு வச்சுங்க. நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் வருது, பிரெக்னன்சி பாசிட்டிவ் வருது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சத்தியமா நான் வந்து பிரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த அம்மாவை நம்புறதா இல்ல டெஸ்ட் நம்புறதா ஒன்றும் புரியல. ஓகே, திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, கோவிந்தா கோவிந்த்.